வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். நான் உங்கள் மோசஸ் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வெல்கம் பேக் டு அவர் ஹிஸ்ட்ரி ஆன் வீல் சேனல்ஸ். ஸோ எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே பார்த்தோன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஸோ அதை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பழங்கால சர்ச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சர்ச்சோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் சர்ச். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்குது. ஸோ இந்த சர்ச்சோட வித்தியாசம் என்ன, ஸோ இந்த சர்ச்சில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஊட்டியில் இருக்கிற பழமையான சர்ச்சில் ஒன்று தான் பார்த்தா இந்த சென்ட் தாமஸ் சர்ச் அப்படின்றது. இந்த சர்ச் எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1870 வருஷம் தான் கட்டியிருக்காங்க. அதாவது லேக்கை பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க. இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்னா ஓவர் லுக்கிங் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச்சை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லறைகள் தான் இருக்குது. மொத்தம் 1000 கல்லறைகள், 1000க்கும் மேலே கல்லறைகள் இருக்குது. அதில் முக்கால்வாசியான கல்லறைகள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களோடு தான். ஸோ இந்த கல்லறைகள் எல்லாமே பார்த்தோன்னா அழகான கல்வெட்டுகளால் செதுக்கியிருப்பாங்க. நாங்கள் தேடி பார்த்ததுலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்லறை பார்த்தோம் நாங்கள். ஸோ அந்த கல்லறையை யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பேட்ரிக் ஆடம் அப்படின்றதோடது. இவர் யார் அப்படின்னு நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இவர் தான் பார்த்திங்கன்னா கவர்னர் ஆஃப் மெட்ராஸாக பணியாற்றி இருந்தார். ஸோ இவர் ஊட்டிக்கு வந்திருந்த போது, அதாவது 1881 வருஷம் இவர் ஊட்டிக்கு வந்திருந்த போது இறந்துட்டார். ஸோ அப்போ அவரை இங்கே அடக்கம் பண்ணாங்க. ஸோ இருக்கிற கல்லறை இங்கே இருக்கிறதுலையே இவரோட கல்லறை தான் பார்த்தோன்னா மிக அழகாகவும் ரொம்ப தத்ரூபமாக வடிவமைச்சு ரொம்ப உயரமாகவும் இது பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கல்லறைகளை பார்த்தோம். ஒவ்வொரு கல்லறையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக செதுக்கியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு கல்லறையும் யூனிக்காக இருக்காது. எல்லா கல்லறைக்குமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அடையாளமாகவும் ஏதாவது ஒரு சின்னத்தையும் ஸோ ஏதாவது ஒரு எழுத்துக்களையும் பார்த்தோன்னா அவங்கள சார்ந்ததையும் அவங்க நடந்தது சார்ந்து எழுதியிருப்பாங்க. நீங்கள் ஊட்டிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் அவங்களோட பேரெலாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த பேர்களை படித்து பார்க்குறதுக்கே நமக்கு பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த சர்ச்சோடைய பின்புறத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா சர்ச்சோடைய பேக் சைடு நம்ம பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். ஸோ அதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சர்ச்சை சுற்றி பார்த்தா வெறும் கல்லறைகள் மட்டும்தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஊட்டிக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு பார்ப்பாங்க. இந்த சர்ச்சை பார்த்தா ரொம்ப பழமையான சர்ச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஊட்டிக்கு வரவங்க இந்த சர்ச்சை கண்டிப்பாக பார்க்காம போக மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஸோ ஊட்டியை கண்டுபிடிச்சது வெள்ளைக்காரங்க தான், கொடைக்கானலில் கண்டுபிடிச்சது வெள்ளைக்காரங்க தான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கல்லறைகள் இருக்கிறதில்ல நம்ம என்ன கெஸ் பண்ண முடியுதுன்னா, ஸோ வெள்ளைக்காரங்க எவ்வளோ பேர் நம்மளை ஆண்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் இங்கே இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ இப்போ அடுத்த ஒரு கல்லறைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். லவ்ரா சார்லோட்டி, ஒய்ஃப் ஆஃப் எட்வர்ட் வில்லி ஸ்மித் அப்படின்றோட கல்லறைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ வெள்ளைக்காரங்க கட்டின எல்லா கல்லறையிலையும் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஏஞ்சல் இருப்பாங்க. ஸோ இந்த இதில் என்ன ஒரு சிறப்பான அம்சம் பார்த்திங்கன்னா, இந்த ஏஞ்சலுடைய கண்ணில் பார்த்தோன்னா 2 வயது இருந்தது. ஸோ சுதந்திரம் கிடைச்சது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அது மாதிரி திருடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் சொன்னாங்க. ஸோ இந்த சர்ச்சை சுற்றி பார்த்திங்கன்னா வெறும் கல்லறைகள் மட்டும்தான் இருக்குது. என்னடா அது நம்ம ஊட்டிக்கு இந்த கல்லறைகள்லாம் பார்க்கணுமா, இல்லை இந்த மாதிரி வந்தால் நமக்கு எங்கே ஏதாவது உங்களுக்கு பயம் கூட இருக்கலாம். சரி, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்டர்டைன்மெண்ட் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டிசைன் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படிலாம் கல்லறைகள் இருக்குது அப்படின்றது மொத்தமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஒரு நல்ல வீடியோவாக இது இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் தான் பார்த்தா இந்த சர்ச் இருக்குது. ஸோ ஊட்டிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தா இந்த இடத்த பாருங்கள். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திப்போம். அன்டில் தென் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை நாங்கள் திருத்திக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.